கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் பெரியார் நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பழனிவேல். வணக்கம் பழனிவேல். சுற்றுலா பயணிகளுக்கு எத்தனை நாட்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே லேசான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. அதே போல இன்னைக்கு காலையில மணி ஒரு 12 மணி அளவில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், தேகதுர்கம் மற்றும் கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மதியம் 12 மணி அளவிலிருந்து பரவலாக மழை பெய்தது. பரவலாக மழை பெய்த வந்த இது 1 மணி அளவிலிருந்து கனமழையாக பெய்ய தொடங்கியது. இதனால் கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலை, கரியாலூர், கொட்டப்புத்தூர், குண்டியானத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக அளவில் மழை பெய்ததால் கல்வராயன் மலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டி வருகிறது. இதனால் பெரியார் நீர்வீழ்ச்சியிலும் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக அளவில் செந்தண்ணீராக காற்றாற்று வெள்ளம் போல் அதிக அளவில் தண்ணீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளார்கள். குறிப்பா இன்னைக்கு விடுமுறை நாள் என்பதனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தாங்க. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அதை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அந்த மழையின் அளவு அந்த வெள்ளப்பெருக்கின் அளவு குறையும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.